ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி சென்னை அணியில் கோப்பை வெல்லாதுங்க. 100% நான் அடித்து சொல்லுவேன். பஞ்சாப் அணி தான் இந்த வாட்டி கோப்பையை வெல்லும். அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி இன்னும் அவங்களோட பிளேயிங் லெவலே தேடிட்டு இருக்காங்க, யார் வச்சு விளையாடுறதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வாட்டி சென்னை கோப்பை வெல்லாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இவருக்கு வன்மம் தெரியலங்க. நம்ம இந்திய அணி முன்னாள் அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா சென்னை அணி மேலே வன்மத்தை கக்கியிருக்காரு. இந்த வாட்டி கோப்பையே வெல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. பஞ்சாப் அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுவராஜ் சிங் அவர் பார்த்தீங்கன்னா அதிரடினா எப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே காமிச்சு வருங்க. 6 பால் 6 தலையும் வச்சிருக்காரு. அவர் சமீபத்தில் சென்னை அணி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, சென்னை அணி இன்னும் அவங்களோட பிளேயிங் லெவலே தேடிட்டு இருக்காங்க, யாரை வச்சு விளையாடுறதுனே தெரியல. மற்ற அணிலாம் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவல் செட் ஆகிட்டு வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வின் பண்ணி போயிட்டு இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள் டாப்பில். ஆனால் சென்னை அணி இன்னும் அவங்களோட பிளேயிங் லெவலே தேடிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி கோப்பை வெல்லாதுங்க சென்னை அணி அடித்து சொல்லுவேன் நான். எனக்கு என்னமோ இந்த வாட்டி பஞ்சாப் அணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க பஞ்சாப் அணி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டிங் டீம் தான் எப்போவுமே கோப்பை வெல்லும். ஏன்னா அதுக்கு ரொம்ப அட்வான்டேஜிங்க ஆல்ரவுண்டிங் டீம் இருக்கிறது. அது பஞ்சாப் கிட்டே இருக்குது. பேட்டிங் போலிங் சொல்லிட்டு ரெண்டுமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி பஞ்சாப் அணி தான் கோப்பையை வெல்லும். நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிரடி மன்னன் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பஞ்சாப் அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவரோட நேட்டிவ் பஞ்சாப்புங்க, கரெக்ட். அவர் எப்பவுமே பஞ்சாப் தான் சொந்த அவர் ஸ்டேட்டு. அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, ஓகே பஞ்சாபுக்கு. ஆனால் சென்னை அணி இந்த வாட்டி வேலையே ஆகாது, இன்னும் பிளேயிங் லெவலே தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னத்தை வன்மத்தை கக்கியிருக்காருன்னு தெரியல தலைவன். ஓகே, அவருக்கு எப்பவுமே தோனினாவே ஆகாது, வழக்கு மாதிரி நடக்கிறது தான். இதெல்லாம் புதுசானா இவர் கௌதம் கம்பீரா தோனி மேலே வன்மத்தை எப்போதுந்தே கக்கிட்டு தான் இருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் யுவராஜ் சிங் இப்படி ஓப்பனாக நம்மக்கிட்டே பேசியிருக்காரு. தலைவர் இதுக்குன்னே நீங்கள் அடுத்து சென்னை அணி ஒரு 3 வெற்றி தொடர்ந்து கொடுத்தா போதும், இவங்களாம் பேசவே மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி போவோம். பார்க்கலாங்க நம்ம சென்னை அணியோட கம்பேக் இருக்குமா. எஸ், நாளைக்கு கொல்கத்தா அணி கூட நம்ம கோட்டையில் சேப்பாக்கத்தில் விளையாடுறோம். கம்பேக் கொடுங்க தலைவரே. நம்ம எப்படி சொல்கிறது, தலை MS தோனி, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் எதனா பண்ணுங்கள். இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அடுத்தடுத்து ஒரு 3-4 வெற்றி கொடுத்தா இவங்க பேச்செல்லாம் அடங்கிடும். கொஞ்சம் பாருங்கள் தலைவரே அப்படின்னு சொல்கிற மாதிரி ரசிகர்கள் மைண்ட் வாய்ஸ் பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம யுவராஜ் சிங் ரொம்ப ஒன்மத்தான் நம்ம அணி மேலே பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.